அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல். இன்னைக்கு ஒரு டே அவுட் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு நானும் என் ஹப்பியும் சேர்ந்து ராம்நாடு தான் போயிருந்தோம். எப்பவும் போல் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் போயிருந்தோம். ஒரு 4:00 கிட்ட கிளம்பியிருந்தோம். அன்னைக்கு எங்கள் ராம்நாட்டில் வந்து ஒரு மஹாலில் 1 கேஜிக்கு ட்ரெஸ் வாங்கினா ₹1000 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அங்கே கேர்ள்ஸுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. நான் எதுவுமே வாங்கலை. அதனால அதை நான் எதுவுமே கேப்சர் பண்ணலை. பாய்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு ஓகேயா இருந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. மித்தபடி சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் அங்கே எதுவுமே வாங்கலை. எங்களுக்கு எதுவுமே அங்கே பிடிக்கவும் இல்லை, செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து லலிதா ஜுவல்லரி போயிருந்தோம். அங்கே பிரேஸ்லெட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை, சும்மா கொஞ்சமாக தான் இருந்துச்சு. பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம், எதுவும் வாங்கலை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எப்பவும் போல் நம்ம அலிஸ் கெஃபே தான் போயிருந்தோம். அலிஸ் கெஃபேல இன்றைக்கி ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிளேட் ஷவர்மா ஓகே அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டியும் ஓகே, 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஓகேயா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிங்கர் பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 எனக்கு ஒன்று, என் ஹப்பிக்கு ஒன்றுன்னு சொல்லி 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் உண்மையே சொல்கிறேன், ஜிங்கர் பர்கர் என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, சாப்பிடவே முடியல. அவ்வளோ பெருசாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க ஒரு இது, என்னால் ஒரு இது ஃபுல்லாக சாப்பிட முடியல. நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்துச்சு. நாலிஸ் கேஃபேல இதை ட்ரை பண்ணது நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.